நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. நல்ல தனபாக்கியம், பொருள் பாக்கியம், தனவரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த மீன ராசி பொறுத்தவரையிலையும் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. ரொம்ப சூப்பரான ஒரு மாதங்க இந்த மாதம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் சரி சந்தோஷமாக செயல்படுவாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்களால் வீடே அமக்கலமாக இருக்குங்க. இதில் பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு இருந்தார். இப்போ 8ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் ராகு வருகிறார். ராசியில் ராகு வருவது என்பது ஒரு சில விஷயங்களில் ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவனுடைய வேலையை எடுத்து செய்வார். அப்போ குரு ராகு தசையோ இல்லை இந்த காலங்கள், ராகு இந்த 1.5 வருஷ காலங்கள் படிக்கிற வயசாக இருந்தால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதான் ப்ளஸ்ஸு. மைனஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஒன்று நினைப்பீங்க, இன்றைக்கி ஒன்று நினைப்பீங்க. அப்பப்போ உங்களுடைய ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஒரு குழப்பமான ஒரு உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால், நிலுவையில் இருந்தால் அந்த கேஸு வேகமாக விறுவிறுப்பாக செயல்பட்டு உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பணியாளர் கிடைப்பார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போகிறீங்களா, உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு போகிறீங்களா, எதுக்கு சென்றாலும் உங்களுடைய அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும். 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி புதன் 7க்கும் அதிபதியாக இருந்து 7இல் 15 நாளும் 8ஆம் இடத்தில் 15 நாளும் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது முதல் 15 நாள் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகள் அதுக்கப்புறமும் நல்லா படிப்பாங்க. ஆனால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் 15 தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அது சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வண்டி வாகனங்களும் அதே மாதிரி தான். 15 தேதி வரைக்கும் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். பட் குரு பார்வையில் இருக்கார். ஒன்றும் பெருசாக தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். வண்டி பாதியில் நின்று பழுதாகும். ஐயோ 4000 ஆகும், 5000 ஆகும்னு பயப்படுங்க. கட்சியில் 100-200 சரியாயிடும். இப்படி உங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் எப்போவாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அது நீங்கள் அது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு அது ரீச் ஆகும். இல்லை கொடுத்த கடன் உங்களுக்கு நீங்களே மறந்து போயிருப்பீங்க. அவன் எங்கேயா தரப்போனான், நீண்ட நாள் கடன் அது அப்படின்னு. இப்போ அவன் தேடி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வருவதால்
2ஆம் இடம். அப்போ 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பண வரவு கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிலருக்கு வாரிசு இல்லாத குடும்பங்கள் இருக்கும். அந்த வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். இப்போ தொழிலே இல்லாதவங்களுக்கு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இல்லை ஏற்கனவே பண்ணி அது ட்ராப் பண்ணிட்டேன், நஷ்டத்தில் போகுது, அதனால் மூடிட்டேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜனனகால தசாபுத்தியை பார்த்து அது ஒரு ஜோசியரிடம் அணுகி இப்போ ஜனனகால தசாபுத்தி உங்களுக்கு சொந்த தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொழில் துவங்கினால் சிறப்பாக செல்லும். இல்லை உத்தியோகத்துக்கு தான் போகணுன்னா உத்தியோகத்துக்கு போங்க. ஏதாவது ஒன்று ஒரு வாசல் திறக்கும். ஒன்று உத்தியோகமாக இல்லை தொழிலாக சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக கிரகம் அதனுடைய வேலையை செய்கிறதால நீங்கள் ஒரு லேசினஸாக இல்லாமல் நீங்களும் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சம்பாத்தியம் இருக்கும். ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, இன்க்ரிமெண்ட் ரொம்ப நாளாக விட்டு போச்சு, இப்போ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மற்றபடி ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றம் தேவைக்கேற்ப இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும். இந்த தொழில் பொறுத்தவரையிலையும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். இந்த மீன ராசிக்கு 7.5 சனி நடக்குது. இந்த 7.5 சனி நடக்கிறதால நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு தான், அதுவும் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். படிப்பு சரியாக இதுவாகாது. ஒரு சிலர் ஆண் பிள்ளையாக இருந்தால் அரியர்ஸ் வைப்பாங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் போதிய மார்க்கு வராது. இப்படி ஒரு நிலை இருக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட்டு போகும் இந்த 7.5 சனி. ஏதாவது ஒரு நல்லது வேலை கிடைக்கணுமா வேலை, உத்தியோகம் பார்த்து தொழில் பண்ணணுமா தொழில், இப்படி வாழ்க்கையில் ஒரு வீடு வாசல் வாங்கி கொடுத்துட்டு வாகன பிராப்திகள் ஏற்படுத்தி தந்து சௌகரியத்தை தந்துட்டு போவார் கடைசி நேரத்தில் இந்த 7.5 பகவான். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று அது பிறகு சரியாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இல்லை உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டு வரலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு லக்னத்தை அதாவது ராசியை சனி பகவான் பார்க்குறதால ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்படாது. கொஞ்சம் எதையும் போஸ்ட்போன் பண்ணுவீங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார். கேது பொறுத்தவரையிலையும் 7ல் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல கருத்து வேறுபாடு வரும். நல்லா இது வரைக்கும் அப்படி ஒரு ஒத்துமையான ஒரு தம்பதியர் அப்படின்னு நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பார்த்தா திடீர்னு சண்டை சச்சரவாக இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ மீன ராசி என்பர்களுக்கு 7ல் கேது இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்பவங்க கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி மீன ராசி என்பர்கள் 15, 16, 17 அக்டோபர் 15, 16, 17 சந்திராஷ்டம தினமாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. பொருளாதாரத்தில் சுபீட்சம், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன், இப்படி
ஃபினான்சியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை ஏற்படுத்தி தரும் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.